ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி போகி பண்டிகை அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பதிவு ரொம்ப சின்னது தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது, எந்த நேரம் உகந்த நேரம் பண்டிகை கொண்டாடுவதற்கு அப்படிங்கிற 2 விஷயத்தை மட்டும்தான் இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மார்கழி மாசனுடைய கடைசி நாள் அப்படின்னு சொன்னால் அது போகி பண்டிகை தான். சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் அது போகி பண்டிகை தான். பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படின்னு பெரியவங்க இந்த பண்டிகைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பண்டிகை இந்த வருஷம் எந்த நேரத்தில் எந்த நாளில் கொண்டாடப்படுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருடம் போகி பண்டிகை 13/1/2025 திங்கட்கிழமை மார்கழி மாதம் 29ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் நீங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால எண்ணெய் தேய்த்து குளிக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தால 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நீங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்யலாம். அன்னைக்கு முழு பௌர்ணமி இருக்கு. அதனால பௌர்ணமி அன்னைக்கு நாள்ல எந்த நேரத்துல வருதுன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு திங்கட்கிழமையா இருக்கிறதுனால அதிகாலை 3:21 மணி முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:40 மணி வரை பௌர்ணமி இருக்கு. அதனால அன்னைக்கு முழு பௌர்ணமியும் கூட. அதனால போகி பண்டிகை அன்னைக்கு காத்தால நீங்க படையல் போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நல்ல நேரம் 6 மணிலேருந்து 7:25 வரைக்கும். அது தவறிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் நல்ல நேரம் தான். அந்த நேரத்துல நீங்க ஏதோ டிஃபன்லாம் பண்ணி நீங்க படையல் போடுவீங்க இல்லையா, அந்த படையல் போடுவதற்கு நல்ல நேரம். அன்னைக்கு பௌர்ணமி முழுசா இருக்கிறதுனால பௌர்ணமி கும்பிடுறவங்க சத்யநாராயண பூஜை எல்லாம் பண்றீங்க இல்லையா, அவங்களெல்லாம் பூஜை பண்றதுக்கு சாயங்காலம் அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பௌர்ணமி பூஜையை செய்யலாம். அனைவருக்கும் போகி நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். போகி நல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். கடவுளுடைய அருளால உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிட்ட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.